பாவி மகக்கிட்ட நான் படிச்சு படிச்சு சொன்னேன். அவ கேட்டாளா? படுபாவி பசங்க எந்த பாதக செயல் செய்யறதுக்கும் அவங்க தயங்க மாட்டாங்களே. ஏய், வாய மூடிட்டு அமைதியா இருடின்னு சொன்னேனே, கேட்கலையே. தம்மா இந்த மாதிரியே அவங்க கிட்ட மாட்டின்ட்டாளே. பகவானே, அவளை எப்படியாவது காப்பாத்துப்பா. என்ன இப்ப என்ன பண்றது? நம்ம சுகன்யா அந்த ரவுடி பசங்க துரத்தின் போனாலே என்ன வேணாலும் பண்ணுவான்னா, இப்ப எப்படி காப்பாத்துறது? எப்படி நான் காப்பாத்துறது? நான் அப்பவே சொன்னேன், வாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு. நீங்க தான் வேண்டான்னு. பங்கஜம், நான் ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டேன்னு சொன்னேன் தெரியுமா? ஏற்கனவே ரேவதியோட அக்கா கிட்ட உண்மையை சொன்னதுனால அந்த படுபாவி பசங்க நம்ம சுகன்யாவை கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்க யாரு என்னங்கிற உண்மையை நாம சொல்லிட்டோம்னா, ரேவதியோட மூஞ்சில ஆசிட் ஊத்துறதுக்கு சாட்சியா இருந்ததே நம்ம சுகன்யா தானே தெரிஞ்ச அடுத்த க்ஷணமே அந்த படுவாவி பசங்க அவளை கொலை செய்யவும் தயங்க மாட்டாங்க. உங்க வாயால அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்லாதீங்கண்ணா. நம்ம பொண்ணு நீண்ட ஆயுசோட ரொம்ப நாளைக்கு நன்னா இருக்கணும்னா அவளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. நானும் அந்த எண்ணத்தினால தானே அந்த கொலைகார பாவிகள் அங்க காட்டி கொடுக்காம என் மனசாட்சிக்கே துரோகம் பண்ணிட்டேன். நான் சொன்னதை மட்டும் அவ கேட்டிருந்தானா அவளுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. இல்லன்னா நீங்க அப்படி சொல்லாதீங்க. உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டுதான் நம்ம பொண்ணு நம்ம பாத்திலேயே அடங்கி உட்கார்ந்துட்டு இருந்தா. அந்த ரேவதியோட அக்கா தான் வந்து இவளை கூட்டிட்டு போய் அவ தங்க முகத்தை காட்டி இவ மனச மாத்திட்டான்னா. அவ மட்டும் வராம இருந்திருந்தா நம்ம பொண்ணு நம்ம ஆத்த விட்டு போயிருக்கவே மாட்டான்னா, போயிருக்கவே மாட்டா. இதுல யார குத்தம் சொல்றது? நம்ம பொண்ணு ஒரு மோசமான தப்பான ஆளோட பழக்கம் வச்சுக்கிட்டதுனால வந்து கேடு. இது ஆரம்பிச்சு வச்சதே இவதான். இத முடிச்சு வைக்க வேண்டியது இவளேதான். இது பாருங்க, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரேவதியோட அக்கா நந்தினி தான். அவளாலதான் நம்ம பொண்ணுக்கு இந்த நிலைமை இப்ப வந்ததுன்னா. அவ தங்கச்சிக்காக அவ நம்ம கிட்ட வந்து நியாயம் கேட்டாலும் இல்லையோ, அவளுக்கு அப்படி ஆயிடுத்தே நீ அவ்வளோ துடிச்சாலே, அவளுக்கு ஆசிட் பட்டாலும் அவ உயிரோட கிடைச்சிட்டாளோ இல்லையோ. ஆனா நம்ம பொண்ணு கிடைப்பாளா? நம்ம பொண்ணு கிடைப்பாளா மாட்டாளாங்கிற நிலைமையில நம்ம இருக்கோம். இவளுக்காக நம்ம யார்கிட்ட போய் நியாயம் கேட்கறது? நியாயம் கேட்கறது அவகிட்டதான் போய் கேட்கணும். ஓ தங்கச்சிக்காக நீ நியாயம் கேட்டியே, இப்ப என் பொண்ணுக்காக என்ன நியாயம் சொல்ல போறேன்னு நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கத்தான் போறேன். நிம்மதியா இருந்த குடும்பத்தை இப்படி கெடுத்துட்டியேன்னு நிச்சயமா நான் அவளை கேட்க போறேன். கேட்டா மட்டும் என் பொண்ணு கிடைச்சிருவாளா? இப்ப என் பொண்ணு திமிங்கலத்துக்கிட்ட மாட்டின்னு இருக்கானா? திமிங்கலத்துக்கிட்ட மாட்டின்னு இருக்கா. யாரு போய் அவளை காப்பாத்துவா, யாரு மீட்டுட்டு வருவான்னு தெரியலன்னா. மீக்கிறேன், நான் நம்ம பொண்ணு மீக்கிறேன். நேரா அந்த நந்தினி கிட்ட போய் அந்த பாவிகள்ட்ட இருந்து உன் தங்கச்சிய உயிருக்கு ஆபத்து இல்லாம மீட்டினியே, இப்ப ஏன் பொண்ணு ஆபத்துல மாட்டின்னு இருக்காளே, அவளை யாரு காப்பாத்த போறான்னு நான் அவளை பார்த்து 4 வார்த்தை கேட்கிறேன். கேட்காம விட மாட்டேன், கேட்காம விட மாட்டேன். நான் கிளம்புறேன், நீ கதவை சாத்திக்கோ. வாங்க, உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. உட்கார்ந்து நான் இங்க விருது சாப்பிட வர்றேன். எதுக்கு சார் ஒரு மாதிரியா பேசுறீங்க? சுகன்யா எப்படி இருக்கா? எங்க இருக்கா? அவ எப்படி இருக்கான்னு சொல்ல. என்ன சொல்றீங்க? அவ எங்க போனா? யாருக்கு தெரியும்? உனக்கு தான் பொறுக்கலையே. நாங்க சந்தோஷமா இருக்கிறதா உனக்கு பிடிக்கலையே. வாவாடி என் பொண்ணை கூப்பிட்டியே.
அவன் போயிட்டான். என்னாச்சு? சுகன்யாக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க ப்ளீஸ். ஏன் இப்படி பூடகமா பேசுறீங்க? ஆ, உன் தங்கச்சிக்கு அப்படி ஆன உடனே துடிச்சியே, பதறிடியே. என் பொண்ண உண்மையை சொல்லுன்னு உயிரை வாங்கினியே. அவ சொன்ன உண்மையால இப்ப அவளே இல்ல. இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், நீ குடுப்பியா? ஏன் சுகன்யாவை எனக்கு திருப்பி குடுப்பியா? உன் தங்கச்சி இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்களை பழிவாங்க என் பொண்ண பழி வாங்கிட்டியே. உனக்கு இப்ப சந்தோஷம் தானே, திருப்தி தானே? உங்களுக்கு எஞ்சி கேக்குற, அவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. அந்த படுபாவி பசங்க அவளை கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. கண் காணாத இடத்துக்கு தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க. யாரு? அந்த மகேஷா? அவனை தவிர வேற யார் இந்த வேலையை செய்ய முடியும்? அவனுக்கு பயந்துகிட்டு தான் நாங்க ஊரை விட்டு போறதுக்கே முடிவு பண்ணினோம். ஆனா விதி இப்ப என் பொண்ணு அவன் கையில சிக்கிக்கிட்டான். பஸ் ஸ்டாண்டுக்கு போற வழியில அவனோட ஆளுங்க அவனை கடத்திக்கிட்டு போயிட்டானுங்க. எங்க போனானே தெரியல. இப்ப அவன் உயிரோட இருக்காளானே தெரியல. போலீஸ்க்கு போனாலும் எங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்க போறதில்ல. அவங்க அவ்வளவு செல்வாக்கு உள்ளவங்க. கவலைப்படாதீங்க, அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. எங்க அவ சாட்சி சொல்லிடுவாளோன்னு பயந்துதான் அவளை தூக்கிட்டு போயிருக்கானுங்க. தூக்கிக்கிட்டு போன பாவிங்க அவளை கொல்ல மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? அவ உயிருக்கு ஆபத்து வந்தா அது அவனுங்களுக்கு ஆபத்துன்னு தெரியும். அதனாலதான் அவ வாயை அடைக்கிறதுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆ, நீ சொன்ன மாதிரி அவளோட உயிருக்கு ஆபத்து இல்லைனாலும் அவ பொம்பளை பொண்ணாச்சே, அவளோட கற்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா வராது, நான் வரவ விட மாட்டேன். அந்த மகேஷ் தான் அவளை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான். அவளை நான் கண்டுபிடிச்சு கண்டிப்பா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இதுக்குத்தான் அவ வாயை நான் பொத்தி வச்சிருந்தேன். நீ வந்து உசுப்பேத்தி அவளை இழுத்துக்கிட்டு போயிட்ட. இதனால உங்களுக்கும் பலன் இல்ல, எங்களுக்கும் பலன் இல்ல. அப்படி சொல்லாதீங்க. இதனால உங்களுக்கும் நியாயம் கிடைக்கும், எங்களுக்கும் நியாயம் கிடைக்கும். எப்படி எப்படி? அவன் எங்க, நாங்க எங்க? அவங்கிட்ட போய் நாம எப்படி ஜெயிக்க முடியும்? அவனோட மோத நினைக்கிறது உன்னோட முட்டாள்தனம். இதுல நியாயம் கிடைக்கும்னு நீ சொல்றது உன் பைத்தியக்காரத்தம். இதுல நடுவுல ஏமாந்து நிக்கிறது நாங்கதான். நீ அவனோட மோதிக்கோ, முடிஞ்சா ஜெயிச்சுக்கோ. எனக்கு என்ன பதில் சொல்ல போற? என் பொண்ணை எப்படி திருப்பி தர போற? எங்களுக்கு இருந்தது ஒரே ஒரு பொண்ணு, அவளையும் பறிச்சிட்டியே. இப்ப சொல்ற, என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு காரணம் நீதான். அவ போன பிறகு நாங்களும் உயிரோட இருக்க மாட்டோம், தூக்கலதான் தொங்குவோம். அதுக்கும் நீதான் காரணம். இங்க நான் கத்துறதுனாலயோ அழறதுனாலயோ என் பொண்ணு எனக்கு திரும்ப கிடைக்க போறதில்ல. இருந்தாலும் என்னோட ஆத்திரமும் கோபமும் திடுறதுக்கு நான் யாரை திட்ட முடியும்? அதுக்கு காரணமான ஒன்னதான் திட்ட முடியும். அவ கிடைக்க மாட்டா, கிடைக்கவே மாட்டா, கிடைக்கவே மாட்டா. அவ கண்டிப்பா கிடைப்பா. அவ உயிரோட எந்த களங்கமும் இல்லாம கிடைப்பா. அவளை மீட்டு தர வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்படி கிடைக்கலனா உங்க கையாலேயே என்ன கொன்னுடுங்க. ஐயா, நந்தினி ஏற்கனவே நொந்து போயிருக்கா. கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க தினமும் சாமி கும்பிடுறவரு, உங்களை மாதிரி நல்லவரை கடவுள் கைவிட மாட்டாரு. நீங்க நம்பிக்கையோட போயிட்டு வாங்க.
எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க கயல்விழியோட கிளாஸ்மேட்ஸ் தானே? ஆமா. ஆமா, நான் ரேவதியோட அக்கா நந்தினி. உட்காருங்க. உட்காருங்க. ரேவதிக்கு இப்படி ஆனது கேள்விப்பட்டோம். ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. இப்ப ரேவதிக்கு எப்படி இருக்குக்கா? ரேவதி இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. ஆனா சுகன்யா பிரச்சனையில சிக்கியிருக்கா. அவ தான் கொஞ்ச நாளா காலேஜுக்கு வரதில்லை. என்ன ப்ராப்ளம்? அது அப்புறமா சொல்றேம்மா. ரேவதி மகேஷ் கூட பழகுனது உங்களுக்கு தெரியும்ல? கேள்விப்பட்டிருக்கோம்க்கா. அவங்க 2 பேரும் எங்க மீட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவன் பெரிய இடத்து பையன் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா எங்க மீட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சவங்க யாராவது உங்களுக்கு தெரியுமா? அவங்க எங்கெல்லாம் மீட் பண்ணுவாங்கன்னு எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சாகணும். அவங்க 2 பேரும் மீட் பண்ற இடத்த ரேவதிக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணிருக்கலாம். ரேவதி இப்ப பேசுற நிலைமையிலேயே இல்ல. அவ இல்லாம வேற யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்க சீனியர் ஒருத்தவங்க பேர் நிஷா. அவங்க தான் மகேஷ் கூட ரொம்ப நாளா பழகிட்டு இருந்தாங்க. நீங்க வேணா அவங்கள கேட்டு பாருங்களேன்க்கா. அவங்க எந்த இயர் ஸ்டூடெண்ட்? அவங்க லாஸ்ட் இயர் வரைக்கும் படிக்க வேண்டியவங்க தான். ஆனா என்னன்னு தெரியல, திடீர்னு வீட்ல மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடியே கோர்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்படியா? அவங்க அட்ரஸ் யாருக்காவது தெரியுமா? சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 10, வாசிகி தெரு, டி நகர். டி நகர். ஓகேம்மா, ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். வாங்க. சுகன்யாக்கு ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னீங்களேக்கா, என்னாச்சு? அதை சால்வ் பண்றதுக்காக தான் நான் இப்ப போயிட்டு இருக்கேன். சரி, நான் வரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யாருங்க? நிஷா வீடு இதுதான். நீங்க யார பார்க்கணும்? நிஷாவை தான் பார்க்கணும். நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. நீங்க தான் நிஷாவா? ஆமா. நான் உங்க காலேஜ்ல படிக்கிற ரேவதியோட அக்கா. ரேவதி. ரேவதி. ஆமா, என்னோட ஜூனியர் தான். அவளுக்கு கூட ஏதோ ஆக்சிடென்ட்னு சொன்னாங்களே. ஆமா, அவளே தான். வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க. உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? இல்ல, ஒண்ணும் வேண்டாமா. இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஏதாவது சாப்பிட்டே ஆகணும். டீயா காஃபியா? எனக்கு எதுவுமே வேண்டாம். அப்ப என்னோட சாய்ஸ் தான். அம்மா, 2 காஃபி கொடுமா. சரிம்மா. சொல்லுங்க. ரேவதியை நான் ஒரே ஒரு முறை தான் பார்த்திருக்கேன். ஆனா நல்லா படிக்கிற பொண்ணுன்னு லெக்சர்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அவ மேல போய் எவனோ ஆசிட் ஊத்திருக்கானே. ஏதாவது எனிமிட்டி இருக்கா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அவ அப்படி யார்கிட்டயும் பழகவும் மாட்டா. பின்ன யார் தான் செஞ்சது? ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சதா? அந்த அயோக்கியனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் உன் உதவியை கேட்டு வந்திருக்கேன். என்னோட உதவி தேடி வந்திருக்கீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என் தங்கச்சி முகத்துல ஆசிட் ஊத்துனவனை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அவன் எங்க கையில இருந்து தப்பிச்சிட்டான். தப்பிச்சவன போலீஸ் இன்னும் கண்டுபிடிக்கலையா? அவன் பெரிய இடங்கிறதுனால போலீஸ் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க. இப்ப அவனால மறுபடியும் ரேவதிக்கு ஏதாவது பிரச்சனையா? இப்ப பிரச்சனை ரேவதிக்கு இல்ல, சுகன்யாவுக்கு. சுகன்யாவா? அது யாரு? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? சொல்றேன். உனக்கு வந்த பிரச்சனை தான் சுகன்யாவுக்கும் வந்துச்சு. எனக்கு வந்த பிரச்சனையா? எனக்கு எப்போ யாரால பிரச்சனை வந்தது? மகேஷால. இப்ப அந்த மகேஷால 2 பொண்ணுங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நீங்க அவனோட பழகினதா அது எப்படி உங்களுக்கு தெரியும்? விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எப்படி இதுல உங்களுக்கு உதவ முடியும்? இது வரைக்கும் நடந்த விஷயத்த நான் சொல்றேன். அப்பதான் உனக்கு எங்களோட சூழ்நிலை என்னன்னு புரியும். ரேவதியும் சுகன்யாவும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க. அவங்களோட லைஃப்ல மகேஷ் வந்ததுனால தான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு. என் தங்கச்சிக்கு தான் அப்படி ஆயிடுச்சுன்னா இப்ப மகேஷோட ஆளுங்க சுகன்யாவையும் கடத்திட்டானுங்க. எனது சுகன்யாவை கடத்திட்டாங்களா? எதுக்கு? ஆமா,
அவ சாட்சி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் கடத்தியிருக்கானுங்க. அவ சாட்சியை சொல்லனாலும் பரவாயில்ல, உயிரோட கிடைச்சிட்டா போதும். அதுக்காக தான் உன் உதவி கேட்டு வந்திருக்கேன். இதுல நான் என்ன பண்ண முடியும்? முடியும். உனக்கு தெரிஞ்ச சில உண்மைகளை சொன்னா கண்டிப்பா முடியும். அந்த துரோகிய பழிவாங்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா சந்தோஷம்தான். நான் என்ன உண்மையை சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அவன் உன்னை எங்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கான், அவனுக்கு எங்கெல்லாம் வீடு இருக்குன்னு சொன்னாலே போதும். அவன் ஏதோ ஒரு வீட்டுல தான் சுகன்யாவை அடிச்சு வச்சிருக்கான்னு என் உள் மனசு சொல்லுது. சான்சஸ் ஆர் தேர். நீ சொன்னீனா சுகன்யாவை காப்பாத்துறதுக்கு வசதியா இருக்கும். சொல்றேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். அவனுக்கு அடையார்ல 2 பங்களா இருக்கு. அதுல ஒண்ணு பாழடைஞ்ச மாதிரி இருக்கும், இன்னொன்னு கெஸ்ட் ஹவுஸா வச்சிருக்கான். அது இல்லாம ஈசிஆர்ல ஒன்னும் விருகம்பாக்கத்துல ஒன்னும் வச்சிருக்கான். அதோட அட்ரஸ் இல்லனா லேண்ட்மார்க் சொன்னீனா கூட போதும், நான் கண்டுபிடிச்சிருவேன். ரொம்ப தேங்க்ஸ் நிஷா. எனக்கு எதுக்குங்க தேங்க்ஸ் சொல்றீங்க? நான் செய்ய முடியாததை நீங்க செய்யறீங்க. ஆக்சுவலா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு சுகன்யா கிடைச்சிட்டாலே போதும். நிச்சயமா கிடைப்பா. ஆல் தி பெஸ்ட். நீங்க கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வரணும். நான் மட்டும் இல்ல, ரேவதி சுகன்யாவும் உன் கல்யாணத்துக்கு வருவாங்க. எனிவேஸ், உனக்கு என்னோட கல்யாண வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ங்க. வரேன். ஏமா இந்த பங்களாவா? ஆமா சார், இதுவா உனக்கு ஒரு வீடா? டிரைவர் போயா. ஓகே சார். வெள்ளடி. வீட்டை பூட்டி வச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா சார், ஆள் நடமாட்டமும் இல்லாத மாதிரி இருக்கு சார். ஆமா, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறவங்களுக்கு இந்த மாதிரி இடம் தான் சேஃப்டியான இடம். சார், யாரையா நீ? இந்த பங்களா வாட்ச்மேன் சார். வாட்ச். எதுக்கு சார் வந்திருக்கீங்க? வீட்டில் யாரும் இல்லையா? இது யூஸ் இல்லாத பங்களா சார், யாரும் வர்றதில்ல. இது மகேஷோட பங்களா தானே? ஆமா சார். ஏன் பூட்டியே வச்சிருக்கு? யாரும் வர்றதில்ல சார், அதான் பூட்டி வச்சிருக்கேன். சரி, கதவை திற, செக் பண்ணணும். ஓனர் பெர்மிஷன் இல்லாம நான் எப்படி சார் திறக்க முடியும்? ஏய், இப்ப திறக்க போறியா இல்லையா? இல்ல சார், அது வந்து சார், இவர் சொல்றத பார்த்தா வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு வெளியில போட்டு சொல்லிருப்பா அந்த மகேஷ். ஏமா, நான் தான் ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்க. சார், ஒழுங்கு மரியாதையா கதவை தர. உள்ள இருக்காங்களா இல்லையான்னு நான் பாக்குறேன். போடா போடா. திறக்கிறேன் சார். யோ சார், ஒரு இடம் விடாம எல்லா இடமும் தேடி பாருங்கய்யா. ஓகேங்க சார்.